தாம்பரம் சிட்லப்பக்கத்தில் செயல்பட்டு வரக்கூடிய இந்த அரசு விடுதியில் 13 வயது சிறுமிக்கு பாலியல் அத்துமீறல் ஏற்பட்ட சம்பவம் தமிழகம் முழுவதும் பெரிய அதிர்வலையை ஏற்படுத்திய நிலையில பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் சமூக ஆர்வலர்களும் தங்களுடைய கண்டனத்தை தெரிவித்திருந்தார்கள். மேலும் இந்த வழக்கில் ஏற்கனவே அந்த காப்பகத்தினுடைய காவலாளி கைது செய்யப்பட்டிருக்கிறார். மேலும் இந்த காப்பகத்தில் என்ன மாதிரியான பாதுகாப்பு ஏற்பாடுகள் இருக்கிறது என்று காவல்துறை ஒரு பக்கம் ஆய்வு மேற்கொண்டு அதற்கான அறிக்கையை அந்த துறையிடம் வழங்கியிருக்கிறது. இப்படி இருக்கக்கூடிய சூழலில் இந்த சம்பவம் நடந்த அந்த விடுதியில் மாணவிகள் தங்கி இருக்கக்கூடிய அந்த காப்பகத்தில் சக மாணவர்களை பார்ப்பதற்காக அவருடைய பெற்றோர்கள் வந்திருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு உள்ளே அனுமதி என்பது வழங்கப்படாததால் அங்கு ஒரு பதற்றமான சூழல் என்பது ஏற்பட்டு வருகிறது. குறிப்பா மாணவிகளுடைய பெற்றோர்கள் அந்த காப்பகத்தில் இருக்கக்கூடியவர்களிடம் வாக்குவாதத்தில் ஏற்பட்டு வரக்கூடிய ஒரு சூழலை பார்க்க முடிகின்றது. ஏனென்றால் இந்த சம்பவம் தமிழகம் முழுவதும் ஏற்கனவே தகவல் தெரிவித்த நிலையில சக மாணவிகளை பார்க்க வந்த பெற்றோர்கள் உள்ளே அனுமதிக்க மறுக்கப்பட்டதால் இந்த இரு தரப்பிலும் தற்பொழுது வாக்குவாதம் ஏற்பட்டு வருகிறது. குறிப்பா காஞ்சிபுரம், ஸ்ரீபெரும்புதூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலிருந்து தங்களுடைய பிள்ளைகளை பார்க்க வந்த பெற்றோர்களுக்கு தற்பொழுது அனுமதி மறுக்கப்பட்டதால் அங்கு பதற்றமான சூழல் நிலவி வருகிறது. மேலும் பண்ருட்டியை சேர்ந்த நபர் ஒருவர் தனது பிள்ளைக்கு உடல்நிலை சரியில்லை என்பதை அறிந்து வந்து பார்க்க வந்த போது அவருக்கும் அனுமதி மறுக்கப்பட்ட நிலையில நுழைவாயில் முன்பாக அவரும் காத்திருக்கக்கூடிய ஒரு நிலையை பார்க்க முடிகிறது. மேலும் இந்த அரசு சேவை இல்லத்தில் என்ன மாதிரியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது, அதே போல மாணவிகளுக்கு என்ன மாதிரியான பாதுகாப்பு ஏற்பாடுகள் இருக்கிறது, குறிப்பா அந்த மதில் சுவர்கள் தற்பொழுது வரை சீர் செய்யப்படாமல் உடைந்த நிலையில் இருக்கிறது. அதே போல நுழைவு வாயிலும் பூட்டு போடாமல் அப்படியே திறந்த வெளியில் கிடைக்கிறது. இப்படி பல்வேறு பாதுகாப்பு குறைபாடுகள் இருக்கிற நிலையில இந்த காப்பகத்தில் என்னதான் செய்கிறார்கள், என்ன நடக்கிறது என்ற ஒரு கேள்வியையும் சமூக ஆர்வலர்கள் தொடர்ச்சியாக எழுப்பி வருகிறார்கள். மேலும் ஏற்கனவே குறிப்பிட்டது போல இந்த காப்பகத்தில் என்ன மாதிரியான பாதுகாப்பு ஏற்பாடுகள் இருக்கிறது, தற்போது நிலை எப்போ என்ன மாதிரி இருக்கிறது என்ற ஒரு முழுமையான அறிக்கையையும் காவல்துறை சார்பாக இந்த துறை சார்ந்த அதிகாரிகளுக்கு வழங்கப்பட்டிருப்பதாக ஏற்கனவே தகவல் வெளியாகிறது. பிரகாஷ், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி தாமோதர். சரி, அவங்களாட்ட டீட்டெயில் கேட்டுட்டு போகலான்ட்டு வந்தோம். அவங்க வார்டனே இங்கே இல்லை, காலையிலே வெளியே போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்கூலில் போயிட்டு பாருங்க பேரண்ட்ஸ் சில்ட்ரன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. எதனால் வந்திருக்கீங்க, எங்கேருந்து வந்திருக்கீங்க? நாங்கள் வந்து மருவத்தூர்லேருந்து வந்துருக்கோம். இந்த நியூஸில் பார்த்துட்டோம், சரி பார்த்துட்டு போகலான்ட்டு வந்தோம். சில்ட்ரன் அக்கா பேர் சொல்கிறாங்க கேட்டாக்கா.